ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக நேற்று மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 151 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 599 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் வந்து 504 பாயிண்ட்ஸும் அப்பு. பட் நிஃப்டி ஐடியும் பிஎஸ்சி ஸ்மால் கேப்பும் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி அடிக்கிறது காரணம் நேற்று விப்ரோட ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த அளவு இல்லை. எதிர்பார்த்த அளவு இல்லைனா நேற்று நல்லாவே கீழே தான், அந்த ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை, நெகட்டிவ்ல தான் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 16 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஸோ ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பெரிய அளவில் இல்லாததுனால நிஃப்டி ஐடி நேற்று அடிச்சிருக்காங்க. பட் விப்ரோ வந்து நேற்று பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நேற்று எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 129 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 52 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ 4 கண்டினியூஸ் டேஸ் ஆட்டு எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பட் வந்து டிஏஎஸ் வந்து 52 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் டேட்டா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டு. லாஸ்ட்னா 19 அன்னைக்கு விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து இன்றைக்கி 5 மணிக்கே வந்திருக்கணும். பட் வந்து நேற்று ஃபுல்லாகவே இந்த பொலிட்டிக்கல் ஒர்க் இருந்ததுனால மார்னிங் 5:30 டு நைட்டு 8:30 வரைக்கும் ஒர்க் இருந்து வீட்டுக்கு வந்து அப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து தாமதமாக வருது. ஸோ வீடியோ டிலே ஆனதுக்கு மன்னிச்சிருங்க. விப்ரோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு நேற்று. ஆக்சுவலாக விப்ரோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஆக்சுவலாக விப்ரோ ஆனால் வந்து நேற்று பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 8% கீழே விழுந்திருக்கு. 2835 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்க 3074 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸ் கம்பெனி. உங்களோட ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்திருக்கு. 22,208 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ வந்து 23,190 கோடியாக இருந்திருக்கு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது கீழே தான் விழுந்திருக்கு. இவங்களோட ஐடி சர்வீஸ் செக்மெண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா $2.66 பில்லியன் இருக்குது. ஆக்சுவலாக சீக்வன்சியல் பேசிஸில் 0.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏலியரை கம்பேர் பண்ணும்போது ஏலியர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது 6.4% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஐடி செக்மெண்ட் ரெவன்யூவில். பட் விப்ரோவில் வந்து இப்போ நமக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 452 இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்கிறதுனால மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி 440 அந்த ரேஞ்சில் போச்சு 2 நாளுக்கு முன்னாடி. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாட்டு ஒரு 420 எல்லாம் போக வாய்ப்பு இருக்குது. மேபி 400 கீழே கிராஸ் பண்ணி போகிற வர அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ விப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவராக ஐடி கம்பெனிஸில் இப்போ வெயிட் பண்ணுறது நல்லது. ஃபுல்லாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியூஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. மார்க்கெட்டில் பெரிய அளவில் பாசிட்டிவ் அப்டேட் எதுவுமே இல்லை. ஸோ கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் பார்க்கும்போது ஃபார்மா கம்பெனிஸே சில கம்பெனிஸ் எல்லாமே நெகட்டிவ் ரிப்போர்ட், இது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ மார்க்கெட்டில் இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. விப்ரோவில் நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்தது தான். மார்க்கெட் கண்டிப்பாக விப்ரோவில் நமக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடுத்து விப்ரோவில் பார்த்தீங்கன்னா அசீம் பிரேம்ஜியோட சன் ரிஷத்தை வந்து ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட போர்டில் நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசீம் பிரேம்ஜியை வந்து அவங்களையும் ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸிக்யூட்டிவ் நான் இண்டிபெண்டன்ட் டைரக்டராட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரிஷத் வந்து ஜூலை 29 வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விப்ரோவில் வந்து அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமர்ராஜா இன்ஃப்ரா கம்பெனிலேருந்து வந்து அப்டேட்டு. ஸோ அமர்ராஜா இன்ஃப்ரா கம்பெனிலேருந்து வந்து அப்டேட் என்னன்னா, அமர்ராஜா இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெடுக்கு கிரீன்கோ, அதாவது ஆந்திர பிரதேஷ் பேஸ்டு கிரீன்கோ இன்டிகிரேட்டட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 700 மெகாவாட் பீக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது அமர்ராஜா இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெடுக்கு தான் கிடச்சிருக்கு. கிரீன்கோ அப்படிங்கிற கம்பெனிட்டு வந்து கிடச்சிருக்கு. சோலார் ப்ராஜெக்ட் ஆந்திர பிரதேஷில் 700 மெகாவாட் பீக் சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமர்ராஜா இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெடில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 310 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 280 கோடி. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 418 கோடி. டோட்டல் ரெவன்யூவும் 418 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் ஆக்சுவலாக அந்த கம்பெனி ஆகஸ்ட் 2023 தான் லிஸ்ட் ஆன கம்பெனி லாஸ்ட் இயர். ஸோ நெட் ப்ராஃபிட் 293 கோடி அந்த குவார்ட்டரில் பண்ணியிருந்தாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 269 கோடி. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 414 கோடி. நெக்ஸ்ட்டு டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 413 கோடி. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும்போது மார்க்கெட் க்ளோசிங் 2% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேர் 370 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ இந்த ஷேரில் நான் இன்னும் வாங்கவே தொடங்கலை. பட் இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லா நினைக்கிறேன். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெட் ப்ராஃபிட் வந்து 310 கோடி பண்ணியிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி Q4 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 43% ரைஸ் ஆயிருக்கு. 540 கோடி பண்ணியிருக்காங்க HDFC அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 376 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 695 கோடி. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 540 கோடி. 28.55% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட டோட்டல் ரெவன்யூ.
நெக்ஸ்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 70 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட குவார்டர்லி ஆவரேஜ், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6.12 லேக் crore இருக்குது. அதாவது 6.12 லேக் crore இருக்குது. மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் 11.3% வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து 11.3% ஆட்டிருக்கு அந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. இது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இவங்கள்ட்ட வந்து அப்டேட்டு ஹெச்பிசிஎல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஆயில் ட்ரேடிங் டெஸ்க்கை வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி டெல்லியில் ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல்லும் கூடிய விரைவில் நாங்கள் இதை செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த குளோபல் லெவலில், அதாவது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த ட்ரேடிங் டெஸ்க் மூலமாட்டி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த ஆயிலோட ப்ரைஸ் எல்லாம் எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது, எவ்வளோ கரண்ட் ரேட்டு எவ்வளோ இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம கணிச்சு பெஸ்ட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேனரா பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 1.1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 2024 இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 32% ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு வந்து போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறது மூலமாட்டு பேங்கோட லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு மோர் அசசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு May 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 ரூபா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து 5 ஈக்விட்டி ஷேராக வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது ஒரு ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபாயாட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேனரா பேங்க் கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 579 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1% கிட்ட நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில். இது கேனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அந்த கம்பெனியில் இருந்து அப்டேட். இவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னா அவங்களோட மதுரா பிஸ்னஸ், ஆக்சுவலாக அவங்களோட மதுரா பிஸ்னஸை செப்பரேட்டாட்டு டிமர்ஜ் பண்ணி அதை ஒரு செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா ஃபேஷனில் இருந்து அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் வந்து 2500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. 12 மாதத்தில் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இந்த டிமர்ஜரில் வந்து ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஆதித்யா பிர்லா ஃபேஷன் கொடுத்த அப்டேட்டு. இதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. அவங்களோட மதுரா பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணி செப்பரேட்டாக லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆதித்யா பிர்லா குழுமத்தை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து குவார்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 26% கீழே விழுந்திருக்கு. 2038 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது இந்த ஜிங்கோட ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26% இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 2038 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 2583 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 11% கீழே விழுந்திருக்கு. 7549 கோடி. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 8281 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் வந்து 7549 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ குறைஞ்சிருக்கு, 11% கீழே விழுந்திருக்கு. இது ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அடுத்து வேதாந்தா குரூப் ஹிந்துஸ்தான் ஜிங்கில் வந்து அப்டேட் என்னன்னா கவர்மெண்ட் வந்து அவங்க வச்சிருக்க ஸ்டேக், ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் 29.5% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேல் அவங்க ஸ்டேக்கை வந்து டைவர்ஸ் பண்ணாதான், ஆக்சுவலாக 3.5% ஸ்டேக் டைவர்ஸ் பண்ண பிறகு தான் இந்த டிமர்ஜர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் ஜிங்கோட சிஓ தான் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் வந்து ஸ்டேக்கை டைவர்ஸ் பண்ணாதான் டிமர்ஜருக்குள்ள ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் அவங்களோட JLR லக்ஸரி பிளான்ட்டாக அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ராணிப்பேட்டையில் அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா டாடா மோட்டரோட ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருந்து. காரணம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்களோட JLR லக்ஸரி எலக்ட்ரிக் கார்ஸை வந்து இம்போர்ட் பண்ண பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்தோடனே மார்க்கெட்டில் நேற்று அடிச்சிருக்காங்க டாடா மோட்டார் ஷேரு. ஸோ நேற்று கீழே விழுந்துருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்க பிளான்ட் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க கிட்டத்தட்ட $3 to $3.5 பில்லியன் வேல்யூவில் பிளான்ட்டை வந்து புதுசாக அமைக்க போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அது தமிழ்நாட்டில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் தான் இடம்பெற போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அப்டேட்டும் வந்திருக்கு. ராணிப்பேட்டையில் தான் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ராணிப்பேட் அப்படிங்கிற இடத்துல அமைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டில் வந்து JLR EV கார்ஸ் வந்து 2 லட்சம் கார்ஸ் வந்து பெர் இயருக்கு வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் பார்க்கப்படுது. வருஷத்துக்கு 2 லட்சம் EV கார்ஸ் வந்து அந்த பிளான்ட்டில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக JLR வந்து ஒன் ஆஃப் த லக்ஸரி காரு. இது அவங்களோட சப்சிடரி ஆட்டிருக்கு. இது டாடா மோட்டர்ஸில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு.
IREDA இவங்க வந்து Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியன் ரினோவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி இவங்க தான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 33% இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆயிருக்கு. 337 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்ட்டருங்கிற பாருங்க, முந்தின குவார்ட்டரில் வந்து 253 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பேங்க் ஏர்ன் பண்ணுறது ப்ளஸ் வந்து லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாட்டி இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட் வந்து டெபாசிட்டர்ஸுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 35.1% மேலே போயிருக்கு. 481 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக முந்தின குவார்ட்டரில் வந்து 356 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து இந்தியன் ரினோவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 33% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா பெகட்ரானோட ஐஃபோன் ஆப்ரேஷனை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல வந்து அதை பை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்டா வந்து பெகட்ரானோட ஐஃபோன் பிளான்ட்டை வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்த மேல வந்து அது வந்து பாசிபிளாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா குழுமத்தில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் ஒர்க் இருந்ததுனால இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் தாமதமாக வரும், மிஸ் ஆகி வரும், சில நியூஸும் மிஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இனி இப்போ பொலிட்டிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனி வந்து நாளையிலேருந்து வீடியோ கன்ஃபார்ம் ஆகிட்டு கரெக்டாக மார்னிங் 5 o'clock வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனி ஜூன் 4 ரிசல்ட்ஸுக்கு தான் வெயிட் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ பொலிட்டிக்கல் ஒர்க்ஸ் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக 5 o'clock வந்துடும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.